அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி. தலைவர்னு யார சொல்லலாம்னா தலைவருக்கு இலக்கணம் என்ன? 1, 2, 3, 6, 5ன்னு ஒரு வரிசையா போட்டீங்கன்னா 1 பொறுப்பரன்றோ பெரியோர் சிறு நாய்களிடம் பொய்யின. பரவாயில்ல ஒரு எனக்கு ஆகையாக அப்படின்னா நீ மட்டும்தான் இருக்க கூட யார் பிழை செய்யலாம் காட்டவும் செய்யணும். லேசா ஒரு எச்சரிக்கை சொல்லணும், அரவணைப்பு செய்யணும். இப்படிலாம் செஞ்சாதான் அத ஒரு இயக்கமா கூட்டி போக முடியும். இல்லைன்னா நெற்றிக்கு திறப்பின் குற்றம் குற்றமே என்னன்னு எதிர்ச்சிருவேன் அப்படின்னு ஒருத்தர் பாலும் முன்னாடி இருக்க மாட்டாங்க. பெரியோர் என்று யாரை சொல்லலாம்? சிறியவர்கள் செய்கிற பிழையை பொருத்திக் கொள்ளக்கூடிய உள்ளம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் பெரியவர். நீங்க வயசுல பெரிய பிரயோஜனம் இல்லை. சிறியவர் என்று கருதுகிறவங்க செய்கிற பிழைகளை குற்றங்களை சுட்டிக்காட்டி அரவணைத்துக் கொள்ளுகிற இயல்பு இருக்குமானால் நீங்கள் பெரியவர். இதுதான் முதல்ல. இப்ப தலைவனுக்கான கடன் என்னன்னு கேட்டா, ஒன்று சிறியவன் செய்கிற பிழையை பொறுத்துக் கொள்ளுதல் தலைவர் கடன். இன்னொன்னு என்ன? இங்க சொன்னதுதான் சார்ந்தவரை காத்தல் கடன்.